Savaha, the Chennai Silks. மதுரை உயிர்ப்போடு இருப்பதற்கு காரணமே மீனாட்சி அம்மன் கோவில்தான். அந்த கோவிலுக்கு சேதம் ஏற்பட்டால் மதுரையின் கதை முடிந்துவிடும் என பட்டிமன்ற பேச்சாளர் சாலமன் பாப்பையா தெரிவித்துள்ளார். மதுரையில் என் ஊர் என் கனவு என்ற திட்டம் தொடர்பான சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் மூர்த்தி, மாநகராட்சி ஆணையர் சித்ரா விஜயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய பேராசிரியர் சாலமன் பாப்பையா, மதுரை பேருந்து நிலையம் சத்திரம் சாவடி போல மாறிவிட்டதாகவும் நாலாபுரமும் தண்ணீர் தேங்கி நிற்பதாகவும் கூறினார். மதுரையில் இரவோடு இரவாக சாலைகள் அமைக்கப்படுவதாகவும் ஒரே மழையில் அந்த சாலைகள் சேதமடைந்து விடுவதாகவும் குற்றம் சாட்டினார். மீனாட்சி அம்மன் கோவிலில் மழைநீர் தேங்குவது குறித்து வேதனை தெரிவித்த சாலமன் பாப்பையா, முக்கியமான கோவிலில் இப்படி தண்ணீர் தேங்கினால் கட்டிடம் என்ன ஆகும் என கேள்வி எழுப்பினார். மதுரையே அப்படின்னா இந்த மதுரை உயிரோடு இருக்குன்னு சொன்னால் அதுக்கு அடிப்படை காரணம் மீனாட்சி திருக்கோயில் தான். மீனாட்சி திருக்கோயில் இருக்கிறதுனால தான் மதுரை அழகு பெற்றிருக்கு. அதுக்கு ஏதாவது ஒரு சேதம் வந்துட்டதுன்னு சொன்னால் மதுரை கதை முடிஞ்சு போயிடும். அதனால மீனாட்சி திருக்கோயிலை அழகுபடுத்தணும். மதுரைக்கு ஒரு பெரிய ஆபத்தான இடம் அப்படின்னா மதுரை பேருந்து நிலையம் தான். ஏன்னா அங்கே ஏற்கனவே தெரியும், ஒரு 4-5 பக்கத்துல இருந்து தண்ணி வந்து அங்கே குவி ஒன்று தெரியும். என்னென்னமோ ஸ்மார்ட் சிட்டின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. நான்லாம் நினைச்சேன் நிச்சயமா பதிரும்னு. அது 8 வருஷம் மூடி கிடக்கு. பேருந்து நிலையம் முன்னாடியாவது அழகா இருந்துச்சியா, இப்ப பார்க்க போனோம்னா ஏதோ ஒரு சத்தனஞ்சாவடி மாதிரி இருக்காது. மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் போய் மழை பெஞ்சு தண்ணி அப்படியே தேங்கிடுதியா, நீங்க அதை யோசிச்சு பாருங்க. அதான் என் மையம். அந்த திருக்கோயிலே அழிய மாறி போய் தண்ணி போய் சேர்ந்து விழுந்துச்சுன்னா அப்புறம் அந்த கட்டடம் என்ன ஆகும்? அப்போ அந்த தண்ணீர் சேரக்கூடாதபடி நாம இதை மாற்றணும். அதுக்கு அடிப்படை இந்த இது பேருந்து நிலையம்.